யூடியூப்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்க பெண்கள். நாங்கள் ஆதரவு தருவேண்டா, நாங்கள் 1000 அக்கால் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம், ஏன் பொண்டாட்டியை கூட போவேண்டா, உனக்கு என்னடாங்க, உனக்கு என்ன, அவர் வரட்டும்ப்பா, என்னப்பா உனக்கு ஏதாவது போகுதா, நீ அதை அமுக்கிறத விட்டு போட்டு யார் கேள்வி அங்கேருந்து வருதா, கேளு கேளு கேளு. தனித்தையே நாங்கள் போட்டி போடணும், எங்கள்கிட்ட எங்கே காசு இருக்குது, நீ தருவியா இல்லை மேலே இருந்து ஏதாவது பொட்டி வருமா? நான் ஏதாவது பேசினா இப்போ லைவில் கூட போயிட்டுருக்கோம், உடனே சிலருக்கு பெட்டக்ஸ் எரியும், பயங்கரமாக எரியும், உடனே போடுவான் கமெண்ட்டு. இந்த கமெண்ட்டு போடுற கமநாட்டிங்களுக்கு கபோதிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், அந்த நாதாரி பிச்சைக்கார பயலுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் நான் பயப்படுறவன்லாம் கிடையாது. நான் வந்து பழம் தின்னு கொட்டை போட்டு பழம் தின்னுவேன். அதனால் நான் 1999 நின்னேன், புதிய தமிழகம் சார்பாக 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். என்னால் தான் திமுக தோத்துச்சு. டிடிவி தினகரன் முத வர்றார், எம்பி ஆகிறார். 2019 நாம் தமிழர் சார்பாக நின்று 56,000 ஓட்டு ஏதோ வாங்கினேன் திண்டுக்கல்ல. அதனால் நாங்கள் இந்த எங்கள் கொள்கைகளுடன் ஒத்து வருபவர்களுடன் அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் சேர்ந்து போட்டி போடுவோம். எத்தனை தொகுதிகளில் நிற்கிறோங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம். அவர் வரலாம், யாரும் வரலாம், நாங்களும் வரலாம், விஜய் வரலாம். அதில் கணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்பார். ஏன் அவர் வரக்கூடாதா? வரட்டும். நான் தான் சொல்கிறேனே, விஜய் கட்சி கூட நாங்கள் கூட்டணி அமைப்போம். தார்மீக ஆதரவனா இந்த படம் வெளிவராதுக்கு ஆளுங்கத்தை சொன்னேன். கமலா தியேட்டரில் முதல்ல அவர் வெளிப்படையாக இங்கேயே தான் சொன்னேன், காலை காமிச்சிங்க பாரு, கால் தடம் பதியணும், உழைக்கணும், மக்களாக இருக்கணும்னு சொன்னேன். நான் வந்து ஏதோ ஒன்று நியாயத்தை தான் பேசுகிறேன். இப்போவும் அதான் சொல்கிறேன். இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பண்ணுறார், வர்றாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. யூடியூப்லாம் பார்த்தா பயங்கரமாக பேசுகிறாங்க பெண்கள். நாங்கள் ஆதரவு தருவேண்டா, நாங்கள் 1000 அக்கால் இருக்கோம், 1000 தங்கச்சிகள் இருக்கோம், ஏன் பொண்டாட்டியை கூட போவேண்டா, உனக்கு என்னடாங்க, உனக்கு என்ன, அவர் வரட்டும்ப்பா, என்னப்பா உனக்கு ஏதாவது போகுதா, நீ அதை அமுக்கிறத விட்டு போட்டு யார் கேள்வி அங்கேருந்து வருதா, கேளு கேளு கேளு. எதிர்ப்புன்னு இப்போ தம்பி கேட்டார் பார்த்தீங்களா, யார் பின்னாடி யார் எல்லாம் வண்டவாளத்தையும் தூக்கி ஏற்றுவோம், அடித்து தொங்க விடுவோம், கிழிச்சு தொங்க விட்டுருவோம். அது சொல்ல முடியாது நண்பரே. அவ்வளவு ஆசை இருந்தால் நீங்களே போய் கேட்டுக்கொள்ளுங்கள். போங்க அந்த ஆலந்தூர் கோர்ட்டுக்கா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போய், அம்மா வக்கீல் யார் பின்னாடி சொல்லு, கேளு. இது என்கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். அவர் ஒருத்தர் அரசியலில் வந்திருக்காரு, 1000 எதிர்ப்பு இருக்கலாம், எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வரதான் மனுஷன்.